ஓகே. இப்போ நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி வந்து, நம்ம வந்து மெயின்ஸ் தேர்வுக்கு தயாராகும்போது என்னென்ன வெளி புத்தகங்களை வாங்கி படிக்கணும் அப்படின்றதான். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ பாலிட்டினர் அஷ்மிகாந்த் எல்லாரும் சொல்லுவாங்க, அப்புறம் ஸ்பெக்ட்ரம் புக் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வெளி புத்தகங்கள் ஏதாவது நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இருக்கா? இப்போது இதை நான் வந்து இப்போ என்னோடய ஒப்பீனியனை இதை நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆஸ்பிரன்ஸ் வந்து டீவேட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்கன்றது என்னோட ஒரு தாட். இப்போது இதை நான் என்ன அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போது எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற டிஎன்பிஎஸ்சி இதுக்கு இது ஸ்டாண்டர்ட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி புக்ஸோட லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்களா? இல்லை. எந்த டிஎன்பிஎஸ்சியுமே வந்து இதுதான் நாங்கள் ஸ்டாண்டர்ட் சோர்ஸ், இதில் தான் கொஸ்டின் எடுக்க போகிறோன்னு அவங்க கொடுக்கல. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த சிலபஸை அவுட் சோர்ஸ்லேருந்து நீங்கள் புக்ஸில் இருந்து அந்த நாலேஜை கெயின் பண்ணிக்கிறீங்களா, இல்லை வேறு ஏதாவது இதுலேருந்து நீங்கள் கெயின் பண்ணிக்கிறீங்களான்றது நம்மளோட விருப்பம் தான். அது ஆஸ்பிரன்ஸ் வந்து யோசித்து டிசைட் பண்ண வேண்டியது. இப்போவும் சொல்கிறேன், டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸும் கிடையாது. நான் எந்த புக்ஸ் பக்கமும் போகலை. ஏன் போகலைன்னா, இப்போ லக்ஷ்மிகாந்த் நான் எடுக்கிறேன், எனக்கு டைம் பார்த்துக்கோங்க, ப்ரிலிம்ஸ் பக்கம் ஓடியாச்சு. இப்போ மெயின்ஸுக்கு அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி இந்த 4 மாதம் தான் என் கையில் இருக்குது. ஃபெப்ரவரியில் நான் வந்து மெயின்ஸ் எழுதணும். இப்போ நான் பாலிட்டி லக்ஷ்மிகாந்தை தூக்கினா அந்த புக்கு சைஸ் பார்க்கவே எனக்கு பயமாக இருந்தது. அதுதான் லிட்ரலி உண்மை. அப்போ நான் வந்து ஸ்டாண்டர்ட் சோர்ஸ் பக்கம் போகலை. அப்போ நான் எப்படி பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, இந்த மாதிரி டாப்பர்ஸோட இன்டர்வியூலாம் பார்க்கும்போது நான் வந்து யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட், நான் டிஎன்பிஎஸ்சிக்கு வந்திருக்கேன்னு சொன்னாங்க. அப்போ எல்லாருமே யூபிஎஸ்சின்னு சொல்கிறாங்களே, அப்போ யூபிஎஸ்சியில் தான் சோர்ஸ் கரெக்டாக இருக்குது போல் அப்படின்ற ஒரு அசம்ஷனில் தான் நான் யூபிஎஸ்சி சோர்ஸை தேட ஆரம்பித்தேன். அப்போ எல்லாமே வந்து கூகுள் தான் சார். கூகுள், ChatGPT இதை நான் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். கூகுளில் போய்ட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரியம்பிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பாலிட்டியில் நான் ப்ரியம்பிள் யூபிஎஸ்சின்னு போடுவேன். எனக்கு கீழே வந்து ஆத்தரைஸ்டு சோர்ஸ் கிட்டேருந்து மெட்டீரியல்ஸ் வரும். யார் அப்படின்னா வஜ்ராம் இன்ஸ்டியூட்டு, விஷன் ஐஏஎஸ், கிளியர் ஐஏஎஸ், இவங்களாம் அதை வந்து டாப் டு பாட்டம் 360 டிகிரியில் அனலைஸ் பண்ணி அந்த இதை வந்து போட்டிருப்பாங்க. நான் அவங்கக்கிட்டேருந்து அந்த ஒரு சோர்ஸை நான் வந்து எடுத்துக்கிட்டேன். எனக்கு என்ன தேவையோ அது ஹின்ஸ் மாதிரி நான் வந்து நோட் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து எக்ஸாமில் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஃபைன் டியூன் பண்ணி என்னோடய ஆன்சர் ரைட்டிங்லாம் நான் கொடுத்தேன். நான் எந்த ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸையும் நான் ரெஃபர் பண்ணலை. இன்ஸ்டியூட்டில் கொடுத்த மெட்டீரியல் ப்ளஸ் கூகுள், ChatGPT இவ்வளோ தான்.